அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, கடகம் கடந்த வருடங்களில் பட்டப்பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாருங்கள், நிம்மதி இழந்த, குடும்பத்தை இழந்த, சந்தோஷத்தை இழந்த, பணத்தை இழந்த, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் மரியாதை இழந்த, ஆரோக்கியத்தையும் இழந்தங்க அப்படின்றது தான் கடகத்தினோட ஸ்டேஜாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டம சனியில் இருந்தீங்கம்மா. அஷ்டம சனி எந்தெந்த விதத்துலாம் உங்களை கஷ்டம் கொடுக்க முடியுமோ கஷ்டம் கொடுத்தான். ஆனால் இப்போ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, சனியே பாக்கிய சனியாக இருக்கார். எங்கே மேடம், எங்கே பாக்கிய சனியாக எந்த பாக்கியத்தையும் பேரில் தான் ஒரு பாக்கியத்தை வச்சுன்னு வந்திருக்காரே தவிர எந்த பாக்கியத்தையும் கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்கம்மா. பொதுவாகவே சனி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். சனி பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் பிளானட், நிதானமாக தான் கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுப்பார் இந்த 2.5 வருஷத்தில் 2028 வரைக்கும். அதுக்கும் மேலே இப்போ குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுறதுனால பாக்கிய சனி பலவிதமான பாக்கியங்களை சட்டு சட்டு சட்டுன்னு கொடுத்துட போகிறாரு. எவ்வளோ பாக்கியத்தை கொடுப்பார், அப்படியே மூட்டை மூட்டையே கொடுப்பாரா? அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா மூட்டை மூட்டையாக கூட கொடுப்பாரு. இல்லைன்னா இப்போ முதல்ல இருந்ததை விட நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேலே இப்போ குரு பகவான் பாருங்கள், உங்கள் சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் யார், நான் இவ்வளோ நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னோட என்ன குணாதிசயத்தினால நான் கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது தான் என்னோட பிரச்சனையா, என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா தங்கம் கூட கொஞ்சமாவது காப்பர் கலந்தால் தான் நகை செய்ய பயன்படுது இல்லைங்களா. அப்போ நம்மளும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கவங்கன்னா போகிறவங்க வரவங்க எல்லாம் நம்ம மேலே ஏறி டான்ஸ் ஆடி நம்மளை பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சிலரால் என்ன நம்ம புரிஞ்சுக்கினாலும் நம்மளால் மாற முடியாது. அட்லீஸ்ட் ஏமாறுறதையாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கோங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்குள்ள என்னென்ன குணாதிசையினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க, வஞ்சிக்கப்பட்டீங்க, துரோகத்தை சந்திச்சிங்க, அத்தனையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, மாற்றிப்பீங்க. எக்ஸாக்டான காலகட்டம். ஓகேங்களா. ரொம்ப எளிமையாக சொல்லணும், உங்களை நீங்களே பார்த்திங்கன்னா பதப்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள, செல்ஃப் அனலைசேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க. பக்காவாக அனலைஸ் பண்ணி உங்களோட ஒரு லுக்கை பார்த்திங்கன்னா அவுட்லுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னர் மனசினுடைய அமைப்பையும் என்டையர்லி மாற்றிப்பீங்க, பாசிட்டிவிட்டி வரா மாதிரி.
இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொழில் செய்வீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிஏ படித்தது வந்து பிஏ ஹிஸ்ட்ரிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துகிறேன். அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல், படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல், நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேங்க, இப்போ நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறேன், இப்போ நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தொழில் செய்வீங்க. உங்கள் கனவுகளுக்கும் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்காமா? கண்டிப்பாக மைனஸ் இருக்குது. தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். சேரும்போது எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுமா. அப்போ ரொம்ப சிம்பிள். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நாக்கில் தேனை தடவிட்டு தான் வந்து பேசுகிறாங்களே. அப்போ எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் பேசுங்க. பெருசாக உங்களுக்கு ரகசியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா பகிராதீங்க. எங்களுக்கு ஏதுமா ரகசியம்? நிறைய பேரோட லைஃப்பில் ரகசியங்கள் கிடையாது. இருக்குன்னா பகிர வேண்டாம், இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் இந்த விஷயம் செய்ய போகிறேன், என் தொழிலில் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறேன், என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் இப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி தீர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. யார் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு, அந்த வேலையை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கான அத்துணை முயற்சிகளும் அவங்களே செய்வாங்க. ஆக இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. புரியுதுங்க? நிறைய கடகராசி என்பர்கள் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தோணும், இறை ஆற்றலை தேடணும் அப்படின்னு தோணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் தோணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம், தியானம் பழக்கலாம், இப்படி எல்லாம் தோணும். பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க, நல்லது தான். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைம்மா. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்கும். பூர்வீகத்தில் சொத்து இருக்குமா, வியாபாரம் பண்ணலான்னு யோசிக்கிறேன், அது வந்து நல்ல ரேட்டுக்கே போக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நல்ல ரேட்டுக்கு போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கோர்ட்டில் இருக்குமா, சாதகமாக வருமா? நிறைய பேருக்கு சாதகமாக வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குமா. குழந்தைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுமா. இந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளைங்களும் பெற்றவங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியின் போது குருனோட பார்வை 5ஆம் பாவத்தில் படுறதுனால மொத்தமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு எனக்கு அவன் செய்யலைனா கூட பரவாயில்ல, அவன் படித்தா போதும்னு நினைப்பீங்க. அவன் படிக்கிறது எனக்கு அந்த பிள்ளை செய்யலைனா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா போதும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் குழந்தைங்க சார்ந்து நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே ஆல்ரெடி எங்களுக்கு காதல் இருக்குமா, ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்டு இருக்கோம், அது கல்யாணத்தில் போய் முடியுமா? நிறைய பேரோட காதல் திருமணத்தில் போய் முடியும். ஆல்ரெடி லவ் இருந்துச்சுமா, பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ பேட்சப் ஆகுமா? அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் பேட்சப் ஆகும், இல்லைனா ஒரு நல்ல பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், இங்கே இந்தியாவுக்குள்ளேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பாவோட சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வருமா. எதில் கவனமாக இருக்கணும்? சேர்க்கையில் கவனமாக இருந்துக்கோங்க, சிம்பிள். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்கை சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM, அதாவது இரவு, நள்ளிரவு, அந்த டயத்தில்
மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு கடக ராசிக்கு வர்றாங்க. அப்படி கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்கிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். பரிகாரத்துடன் உங்களுக்கு இந்த பலன் சொல்லப்படும். அப்போது குரு பகவான் அப்படிங்கிறவங்க நவ கிரகங்களில் முழு 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 சுப கிரகம் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானுடைய அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை. குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளுமே இல்லை. அதனால தான் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க பெரிய பணத்துக்கு அதிகாரி. பெரிய காசு பணம் புழங்கக்கூடிய இடம் தான் குரு பகவானுடைய இடம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா சம்பாரிச்சு நல்ல வசதியோடு நல்ல திருப்தியா இருக்கிறார் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் தான். அது போக ஒருத்தருக்கு நல்ல வேலை, ஒரு டாக்டராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஆடிட்டராக இருக்கிறாங்க, நல்ல வேலை அமைந்து அந்த வேலையில் நல்லா சம்பாரித்து அந்த வேலையில் நல்ல திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது குருவுடைய அனுகிரகம் தான். அதுபோக ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அது போக பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சு உலகத்தில் எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா பெரும் பொருள் சம்பாரித்து காசு பணம் சம்பாரித்து நல்லா இருக்கிறாங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருள் தான். அது போக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இப்போது கவுன்சிலராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, இல்லை ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, இல்லை ஒருத்தர் எம்பியாக இருக்கிறாரு, ஒருத்தர் சிஎம்மாக இருக்கிறாரு, பிஎம்மாக இருக்கிறாரு, இல்லை ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜட்ஜாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பொசிஷனில் அவங்க இருக்க முடியும். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது குருவுடைய அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேணும். அந்த குரு பகவானாகப்பட்டது இப்போது மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடகம் என்பது சந்திர பகவானுடைய வீடு. அந்த சந்திர பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கிறாங்க. 12 வருடம் கழித்து இந்த பீரியடில் தான் அந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க உச்ச பலத்தோடு. அப்போ அந்த கடகம் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் இருக்கிறதுனால முதல் கடக ராசிக்காரர்களுக்கு அந்த மனம் தெளிவடையும். இந்த அறிவு திறமை எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த மூளை கரெக்டாக இருக்கணும். அந்த மூளை சரியாக வேலை செய்யலைன்னா எதுவுமே வேலை செய்யாது. அப்போ அந்த அறிவு, அந்த மூளை, அந்த மனம் ரொம்ப கிளியராக இந்த பீரியடில் கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிற அப்படின்னா இதற்கு முன்னாண்ட நிறைய குழப்பங்கள், 12ஆம் இடத்துல குரு, விரைய குரு, அது போக பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய அனுகிரகங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அப்போ அதனால் மனசு தெளிவில்லாமல் அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரியில்லாமல் அவங்களுடைய முயற்சிகளும் சரியில்லாமல் அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மனநிலை இல்லாமலும் அவங்க நல்லதை நினச்சி பேசினாலும் குடும்பத்தில் பிரச்சனை. ஐயோ நம்ம பையன் கஷ்டப்படுறான், ஐயோ நம்ம கணவர் கஷ்டப்படுறான்னு நினச்சாலுமே அவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துட்டுருக்குது. இது போக தன்னுடைய குழந்தைகளால், தன்னுடைய மக்களால் கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அப்போ அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் இது வந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு அட்டகாசமான டைம் கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்குது. அப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதனாலும், அப்போ அந்த ராசி கடகராசியாக இருந்து அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி, ஒரு விஸ்வரூப காலங்கள் இந்த பீரியட் வந்திருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மனம் தெளிவடைவதால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரூட் கரெக்டாக இருக்கும், பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கும், யாரு கூட சேரலாம் யாரு கூட சேரக்கூடாது, யாரை விரும்பலாம் யாரை விரும்பக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம்னா அவங்க கூட இது கனெக்ஷன் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவையும் இப்போ தான் எடுக்க முடியும். கடந்த காலத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது திருப்தியாக வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருஷ்டி ஆகப்பட்டது குரு பகவானுடைய திருஷ்டி. குரு பகவான் ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு தோஷத்தை செய்யக்கூடிய அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால அந்த இடம் புனிதமாகிவிடும். அப்போ அந்த அந்த ஜாதகருக்கு அந்த தோஷத்தை அந்த கிரகம் செய்ய இயலாது. அப்போ அவ்வளவு பவர் அந்த குரு பகவானுடைய திருஷ்டி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி குரு பகவானுக்கு தான் இருக்குது. அதுவுமே கடகராசிக்காரங்களுக்கு, துக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி இப்போ குரு பகவானுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ வந்து கடகராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, குழப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை, ஒரு தவறான பாதையில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நல்ல வழியில் ராங் ரூட்டில் போகிறவங்கள ரைட்டான ரூட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு அனுகிரகம் குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு உச்ச பலத்தோடு இருந்து நல்லதை மட்டும் செய்வார். அப்போ கெட்டதை அவங்க கண்ணுக்கு காட்டி கொடுப்பாங்க, அந்த கெட்டதிலிருந்து இவங்க விலகிக்கணும். அப்போ வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ வந்து 5ஆம் பார்வையாக கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாங்க. அந்த விருச்சகம் என்பது செவ்வாயுடைய வீடு. இப்போ அந்த 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ அறிவுக்கு தகுந்த, திறமைக்கு தகுந்த ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பேர், புகழ், கீர்த்தி எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. இது எல்லாத்தை விட நல்லது என்ன அப்படின்னா மழலை செல்வம், குழந்தை பாக்கியம். எனக்கு கடந்த காலத்துலேயும் குழந்தை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயும் குழந்தை இல்லை, இயற்கையாகவும் குழந்தை பாக்கியம் நிற்கல. நான் எத்தனையோ கோயிலுக்கு போய் நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அதே குரு பகவான் 5ஆம் இடமான குழந்தை பாக்கியஸ்தானத்தையே பார்க்கறதுனால எல்லாத்துக்கும், கடகராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க, அடுத்த குழந்தைக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? ஒரு ஆண் பெண் 2 பேரும் வாழ்க்கையில் இணையக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 7ஆம் இடம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல பெண் இல்லைன்னா ஒரு நல்ல ஆண், ஒரு நல்ல பெண்ணையும் நல்ல ஆணையும் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பீரியடில் யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அவங்க எல்லாருமே நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மக்கள் இது மாதிரி அமைஞ்சு அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்கள் எந்த குறையும் இல்லாமல், எந்த சங்கடம் சலிப்புகளும் இல்லாமல், இவங்க பெற்றவங்க 2 சைடில் இருக்கக்கூடிய பெற்றவங்கள் இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையும். அது போக ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் பெற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் வந்தாச்சு, நல்லா இருப்பீங்க. இது எல்லாத்த விட உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. அந்த குருவுடைய வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த 9ஆம் இடம் என்பது ஒரு புண்ணிய ஸ்தானம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜென்மத்தில் நம்ம எந்த புண்ணியங்கள் பண்ணி இருந்தாலும், இல்லை இந்த ஜென்மத்திலே நாம் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம், அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து அந்த புண்ணியங்கள் எல்லாமே ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன், நான் எல்லாமே நல்லது தானே பண்ணிட்டு வந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த பீரியடில் அந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் செஞ்ச அந்த நல்ல காரியங்களுடைய அந்த அனுகிரகங்கள் இப்போது உங்களுக்கே நல்லதாக பலிக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போது இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டி, அந்த திருஷ்டியில் அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு விருந்தாக அமையும். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விருந்து தான். ஏன் சொல்கிறேன்னா 5, 7, 9 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான இடங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா திரிகோண ஸ்தானங்கள். அப்போ அந்த ஸ்தானங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த சமயத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தியவே வியாழக்கிழமை நாளில் அந்த குருவுக்கு பிடித்தது மஞ்சள் கலர், அதே சமயத்தில் மஞ்சள் ஆடை, இல்லைன்னா மூக்கு சுண்டல், அந்த மூக்கு சுண்டலை கோர்த்து அந்த குருவுக்கு மாலையாக போட்டு, இல்லைன்னா மஞ்சள் கலர் வஸ்திரத்தை அணிவித்து அந்த குரு பகவானை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நீங்களும் உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்படி வளரணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு வளர்ந்துட்டுருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும் அப்படின்னா எங்கிட்ட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரே, ஆனால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் வந்து புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள்
கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து
உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அதனால் மிகவும் விசேஷமான ராசி. அதனால் வந்து பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அதனால் பார்த்தோம்னா சில சமயம் வந்து அதாவது நல்ல ஒரு செலவுகள், அதாவது சுப செலவுகள் நடக்கும். இருந்தாலும் குரு வந்து 12ஆம் இடத்துல மறையிறதன் மூலியமாக நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இப்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலேயே வந்து இருக்கார். அதீதமான சிந்தனைகள், தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக பலிக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சுக்களை நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 26/5/2026 வரார். 20/10/2026 வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய பூர்வ புத்திரஸ்தானம், பூர்வ ஜென்ம புத்திரஸ்தானம் எல்லாமே நல்லபடியாக நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற இடத்த விட்டு நிறைய மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நீங்களே போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குழந்தைகள் மூலியமாக பெருமைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதாவது உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே இருக்கார். அவரே 7ஆம் அதிபதி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தை மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடம் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும், அவரே 7ஆம் அதிபதி, அதாவது சனி பகவானே 7ஆம் அதிபதி, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில்கள் எல்லாம் வந்து அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது.
சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாகவே இருக்குது. ஏற்றமான காலம்னா தீர்க்கமான முடிவுகள். இவ்வளோ நாளாக மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும், சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமையாக இருந்திருக்கும். இப்போ தீர்க்கமான முடிவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்களே முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீங்க. உங்களுடைய முடிவுகளும் சீரான முடிவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய பெருமை சேர்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து தட்டி கொண்டே போயிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்பட்டிருக்காது. ஆடவருக்கோ பெண்டிற்கோ பார்த்தோம்னா திருமணம் தட்டிகிட்டே இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால. இப்போது 26/5/2026 கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம், அதாவது 5 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாக நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எது எடுத்தேனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை குருவே பார்க்குறார் தன்னோட வீட்டை. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள். அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற தட்சிணாமூர்த்தி கோவில், அதாவது குரு பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒரு தரம் போயிட்டு வாங்கும். அது தவிர இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவின் சன்னதி, அவருக்கு இந்த வியாழக்கிழமை மூக்கு கடலை அது சுண்டலாக பண்ணி விநியோகம் பண்ணுங்க. வர்றவாளுக்கெல்லாம், அதாவது குருவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.